ஹாய் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பீட்ரூட் சூப். இது சிம்பிளான ரெசிபி தான் நினைப்பீங்க. ஆனால் இந்த பீட்ரூட் சூப் அரிசி களைஞ்ச தண்ணியில் வச்சு பண்ண போகிறோம். செம்ம ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் வெயிட் இன்க்ரீஸ் பண்ண நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இதுக்கு அரிசியை ஃபஸ்ட்டு நார்மல் வாட்டரில் ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா களைஞ்சிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அரிசி களைஞ்ச தண்ணியை தான் நம்ம சூப் செய்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். வேறு நார்மல் வாட்டர்லாம் ஆட் பண்ண போகிறதில்ல. அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் பீட்ரூட்டை இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. துருவுனிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈவனாக மசிஞ்சு வந்துடும். நீங்கள் தனியாக அதை ஃபில்ட்ரு பண்ணணுன்னு அவசியம் இல்லை. குக்கரில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் சோம்பு, 1 பெரிய வெங்காயம், 1 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இந்த துருவி வச்சுருக்க பீட்ரூட்டையும் சேர்த்துட்டு அதோட பச்சை வடை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கணும். இதே மாதிரி நீங்கள் கேரட் சூப்பும் பண்ணலாம், நல்லாயிருக்கும். பீட்ரூட் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் பவுட்ரு, மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த அரிசி களைஞ்ச தண்ணியை சேர்த்துடணும். உங்களுக்கு சூப் 2 டம்ளர் வேணும் அப்படின்னா இந்த 2 டம்ளர் அரிசி களைஞ்ச தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை 3 டம்ளர் வேணும்னா 3 டம்ளர் சேர்த்துக்கலாம். எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அவ்வளோ குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதே அளவு காயும் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 4 விசில்லேருந்து 5 விசில் வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஸ்லோ குக்கிங் ஆகும்போது பீட்ரூட் நல்லா மசிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் 2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பரான பீட்ரூட் சூப் ரெடி. இது நல்லா உங்களுக்கு இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணும். ஃபீவர், கோல்டு இருக்க சமயத்தில் இந்த மாதிரி சூப் செஞ்சு கொடுத்தா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.